ஏன் வேண்டும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில் ஏற்கனவே நிறைய பேசியாச்சு. இன்னும் பேசத்தான் போகிறேன். இன்றைக்கி காணொலி வந்து மிக முக்கியமான வழியுள்ள காணொலி. அதாவது கேரளா அரசு வந்து தமிழருக்கு எந்த சாதி சான்றும் கொடுப்பதில்லை. அது சாதி சான்று கொடுங்கன்னா அவன் எந்த உரிமையும் பெற முடியதில்லை. அவன் ஒரு ஆடு மாட்டை விட மோசமாக நடத்தப்படுகிறான். கேரளா அரசாங்கம் குறைஞ்சது இடுக்கி மாவட்டத்தில் மட்டும் பேசினா, இடுக்கி மாவட்டத்தில் பெரும்பான்மை தமிழர்கள் தான். குறைஞ்சது 50 லட்சம் 1 கோடி பேர் அங்கே வசிப்பான். அங்கே இருக்கிற தேயிலை தோட்டத்தை உருவாக்கி கேரளாவுக்கு வருமானம், இடுக்கி மாவட்டத்திலேருந்து வருமானம், இடுக்கி மாவட்டத்துக்கு வருமானம் அப்படின்னா தமிழர்கள் உழைக்கக்கூடிய தேயிலை தோட்டத்திலேருந்து மட்டும்தான். அவன் வேலை செய்கிற எல்லாம் தமிழ். அங்கே அரசதியாக இருக்கிறவன், நில வச்சுக்கிறவன் மட்டும்தான் மலையாளி. இது எல்லாம் தமிழன் தான். அவனுக்காக இதுவரை சாதி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிச்சா மலையாளத்தில் எழுதி மலையாளத்தில் கொடுத்தா அப்பா அம்மா சாதி சான்று, அப்பா அம்மா சாதி சான்று கொடுத்தா தாத்தா சாதி சான்றிதழ் வேணும். தாத்தா சாதி 1950 பிறந்தவங்க சாதி. அது எப்படி 1950 கரெக்டாக பிறந்திருக்க முடியும்? அப்படியே அது இதுன்னு வாட்டி பக்கத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் இது தமிழ் கேஜெட்டில் இல்லை, தமிழ் சாதி வந்து தமிழ் சாதி, மலையாள சாதி இல்லை, மலையாளத்து கேஜெட்டில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாதி சான்றிதழே கொடுக்க எத்தனை லட்சம் கோடிக்கணக்கான பேர் அங்கே இருக்கிற அதில் 10 இடிக்க மாடலில் 10 பேரில் ஒருத்தர் சாதி சான்றிதழ் வச்சா பெருசு. இதுதான் தொடர்ந்து நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊட்டிலையும் கூடலூரில் இருக்கிற மலையாளி எல்லாத்துக்கும் சாதி சான்றிதழ் வாங்கி அரசு பணியிலிருந்து இங்கே வந்து தொழில் பண்ணி தமிழில் பண்ண விடாமல் கொளுத்து போய் கோடிக்கு இங்கேருந்து சம்பாதிச்சு போய் கோடிக்கணக்கில் போய் கேரளாவில் ஓடிக்கிட்டு கொளுத்து போய் சுற்றிட்டு இருக்கிறான். இங்கே தமிழர்களை முன்னேறிட்டாங்க. ஒயிட் காலர் இங்கே இருக்க திராவிட புடிங்கல் சொல்லிக்கிறாங்க. அங்கே போய் பாரு கூலி வேலை, ஒரு வீடு அவனுக்கு கிடையாது, குடிசை தவிர ஒன்றும் கிடையாது. 12 மாதம் வெயிலையும் காலையில் தேயிலை தோட்டத்தை அங்கே இங்கே வேலை செஞ்சால் அவனுக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. ஒரு சாதி இங்கே கொளுத்து போய் சுற்றிட்டு இருக்கிறான். எதையுமே கண்டுக்கல. திராவிடுக்கு என்ன, அவன் ஒரே நோக்கம், அவன் திராவிடுங்கிற ஒரு இதே இனத்தை பரப்பிட்டு இருக்கிறான். அது எல்லாத்தையும் திராவிட ஆக்கணும், தமிழை அழிக்கணும். அதையே கேரளாக்காரன் இங்கே கேரளா அரசு நீ தான் ஒரே கம்யூனிஸ்ட் எம்பேர் ஸ்டாலின் போய் பேசி பிடிங்கிட்டு வரையில் போய் கேட்குறது ஒருத்தனை நிற்க கிடையாது. இதெல்லாம் பேசுறதுக்கு அத்தனை அரசியல் எவனும் பேச மாட்டான். இது எவனும் பேச மாட்டான். அவ்வளோ கொடுமைகளை, சித்திரவாதிகளை தமிழர்கள் அரசு அது வந்துட்டுக்கிறாங்க. உங்களுக்குலாம் இருக்குது வெறி வருமா வராது. அவ்வளோ கூட ரத்த தமிழங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறான். அவ்வளோ இடுக்கி மாவட்டத்துக்கு போனாலும் போயிட்டு வந்து அவ்வளோ கஷ்டம், போயிட்டு வந்து அவ்வளோ வறுமையாக இருக்கும், அவ்வளோ கொடுமையாக இருக்கும். அது போயிட்டு கண் கடங்கள்னா நீ எல்லாம் வந்து மாறும். இதெல்லாம் இருக்குது.